இன்னைக்கு திருநின்றவூர் இருதயாளீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம். எங்களால் காலையில் போக முடியல, அதனால் வேலையிலேருந்து வந்த உடனே கிளம்பியாச்சு. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூலவர் இருதயாளீஸ்வரர், தாயார் மரகதாம்பிகை. இந்த ஊரில் தான் பூசலார் என்பவர், அதாவது 63 நாயன்மார்களில் ஒருவர் இந்த ஊரில் வாழ்ந்தார். பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறாரு. பூசலாருக்கும் இதே மாதிரி அருணாச்சலனுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு ஆசை. ஆனால் பணம் பொருள் எந்த வசதியும் இல்லாத காரணத்தால் தன் உள்ளத்திலேயே ஒரு கோவில் கட்ட நினைக்கிறார். மன்னன் அங்கே கோவில் கட்ட இங்கே பூசலாரும் அவருடைய மனசில் கோவில் கட்டிகிட்டே இருக்கார். கோவில் கட்டி முடித்த உடனே மன்னன் பிரதிஷ்டை செய்ய நாள் குறிக்கிறார். அதே நாள் அதே நேரத்தில் பூசலாரும் இங்கே பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்கிறார். ஒரு நாள் மன்னன் கனவுல ஈசன் தோன்றி, என்னால் நீ பிரதிஷ்டை செய்யும் அன்று வர முடியாது. இதை விட பூசலார் என்பவர் திருநின்றவூரில் பெரிய கோயில் கட்டியிருக்கிறார். நான் அங்கே போகணும், அதனால நீ வேறொரு தேதிக்கு மாற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கனவுல இருந்து எழுந்தவுடன் மன்னன் அமைச்சர்களிடம் பூசலார் கட்டியிருந்த கோவிலை பற்றி கேட்குறார். ஆனால் யாருக்குமே அதை பற்றி தெரியாததால் அரசன் திருநின்றவூருக்கு வர. ஆனால் திருநின்றவூரில் பிரதிஷ்டை நடக்கிற மாதிரி ஒன்றுமே தெரியல. உடனே மன்னன் பூசலார் இருக்கிற இடத்த அறிஞ்சு அவரை பார்த்து கோவில் பிரதிஷ்டை பற்றி கேட்குறாரு. அதுக்கு பூசலார் தான் மனசில் எப்படி கோவில் கட்டியிருந்தாரு, அதை எப்படி பிரதிஷ்டை பண்ணாரு அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே மன்னன் வியந்து பூசலார் அடியில் விழுந்து வணங்கி, தான் பொன்னாலும் மண்ணாலும் கட்டிய கோவிலை விட உங்கள் மனக்கோவில் தான் பெருசுன்னு உங்கள் கோவில் பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. அதுக்கு சான்றாக கருவறையில் சிவனுக்கு அருகில் நீங்கள் பூசலாருடைய காட்சியும் பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். போக முடியாதவங்க, போகணும்னு நினைக்கிறவங்க இந்த 48 நாளுக்குள்ளே போய் இருதயாளீஸ்வரர் அவரில் பெறணும்னு கேட்டுக்கிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயுன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க, நமசிவாய வாழ்க.